ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். நாம் இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா கடலை தோசை முட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடலை பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் நம்ம 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். அதை ஊற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், தேங்காய் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சிட்ட அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு தேவையான அளவு, தேங்காய் தேவையான அளவு, அது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கணும், அதனால தான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போது மிக்சியில் அரைச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா நைஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணால் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கடலை பருப்பு, 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணால் அதை எடுத்து அப்படியே இது பண்ணணும், ஆட் பண்ணணும் அந்த ஜாரில், மிக்ஸி ஜாரில். அதுவும் நல்லா அரைச்சிடலாம். அது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மீடியமாக அரைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு மாதிரி கொஞ்சம் மீடியமாக அரைக்கணும். அரைச்சாச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சால்ட்டு, மஞ்சள் தூள், சோடா மாவு, அந்த வெங்காயம் அது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சோம்ல மிக்ஸி ஜாரில், அதை எடுத்து அந்த மாவை எடுத்து இதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா முட்டையை உடச்சி போட வேண்டியது தான் அந்த மாவில். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை உடச்சி போட்டுருங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு இப்போது மாவு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடாயிட்ட அப்புறமா தோசை போடுற மாதிரி நம்ம அதை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை எப்படி போடுறோமோ அந்த மாதிரி போடணும். ஸ்லோவாக வச்சே போடுங்க, ஃபாஸ்ட்லாம் வேணாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபக்கம். ஓகே, திருப்பி விட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்துச்சுன்னா நமக்கு சுவையான கடலை தோசை முட்டை ரெடி. சர்வ் பண்ணிட்டோன்னா ரெடி, கடலை தோசை முட்டை சுவையான ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.